ஓம் நம சிவாய. தென் நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, குருவே துணை. சைவ தமிழர் அனைவருக்கும் சிவ அடியனின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க வரணும்னு சொன்னா, ஒரு மனிதன் உடம்புல ஆதாரமாக 7 சக்கரங்கள் இருக்கு. இதெல்லாம் அப்புறமே அறிஞ்சிருப்பீங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கின்யை, சகஸ்காரம். 7 சக்கரமானது நமது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வட்டமாக நம்மளோட உடம்புல கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாது நம்மளோட உடம்புக்கு தேவையான ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மையமாகவும் இந்த 7 சக்கரங்கள் கருதப்படுது. நம்மளோட உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகவும் இந்த சக்கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம மூலாதார சக்கரம், அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிற சக்கரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அதோட விளக்கங்களை தான் பற்றி பார்க்க போறோம். 7 சக்கரங்களையும் அறிய வேண்டும் என்று சொன்னா, அதுக்கு முன்னாடி வாசி யோகம் என்றால் என்ன, இந்த வாசி யோகத்துக்கும் 7 சக்கரங்களுக்கும் தியானத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கின்றதை பற்றி பார்க்கலாம். வாசி என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பறவைக்கிட்டு இருக்கிறது காற்று. அந்த காற்று நம்ம உடம்புல சேரும் போது அது மூச்சு காற்றாக மாறுகிறது. நம்ம விடுற மூச்சு காற்றை நெறிப்படுத்தி கவனிச்சோம் என்று சொன்னா அது பிரணாயாமம் என்று ஆகின்றது. இதையும் தாண்டி நம்ம இழுத்து விடுற மூச்சை காலக்கணக்கோட நெறிப்படுத்தினால் உருவாவதை வாசியாகும். இன்னும் விளக்கமா சொல்ல போனோம்னு சொன்னா, நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களை இயக்குறாலும் சரி, மற்றும் தியானம் செய்யறாலும் சரி, முக்கியமா வாசி யோகம், அதாவது மூச்சு பயிற்சி கட்டாயம் தேவையான ஒரு விஷயமாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு காற்றை நம்மளோட உடம்புல அடக்கி அதை பலவேறா பிரிச்சு அதுக்கு ஒரு பேர் கொடுத்ததுதான் வாசி யோகம். இது குண்டலினி சக்திக்கு குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கு மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இந்த வாசி யோகம் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வாசி யோகத்தை பத்தி பலவிதமான சித்தர்கள் பாடியிருப்பாங்க. கொங்குநாடு சித்தர் பாலக்கும்பியில வாசி யோகத்தை பத்தி மிகவும் அருமையா பாடியிருப்பாரு. வாசிப்பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு ஜோகமும் வாசியை நாட்டத்தை பாரடி வாழை பண்ணி என்று அழகா பாடியிருப்பார். இதுக்கான பொருளையும் பார்க்கலாம். நம்ம பிரணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியை நன்றாக பழகிக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி 3 மண்டலத்தையும் நம்ம உடம்புல வாங்கி அதை பிரித்து உணர வேண்டும். இதனால் தரும் பயன்களை நம்ம உடம்புல பாரடி வாழை பண்ணி என்று அழகா கொங்குநாடு சித்தர் இந்த பாட்டை படிச்சிருப்பாரு. இதையும் தாண்டி சிவவாக்கியம் ஒரு பாட்டின் மூலமா இதை பத்தி அழகா விளக்கியிருப்பாரு. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறக்கியே கபாலமேற்ற வல்லரை விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திரும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்று கூறியிருப்பாரு இந்த வாசியை பற்றி. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற சுழுமுனை என்ற நாடியில் உள்ள வாயுவை அதாவது வாசியை முதுகுத்தண்டின் மூலம் மேலே ஏற்றி கபாலம் என்னும் தலையில் உச்சியில் உள்ள சகஸ்கார சக்கரத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்தால் முதுமையானவரும் இளமையாவார், உடலும் மென்மையாகும், சிவசக்திவாதம் உண்மையே என்று சிவவாக்கியர் இந்த பாட்டின் மூலமா வாசி யோகத்தை பத்தி மிகவும் தெளிவா கூறியிருப்பாரு சிவவாக்கியர். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 7 சக்கரங்களை இயக்க வைக்கிறதுக்கும் சரி, தியானம் இருக்கிறதுக்கும் சரி, வாசி யோகம் அதாவது மூச்சு பயிற்சி எவ்வளவுக்கு ஒரு முக்கியமா ஒரு அங்கம் வகிக்குது என்று உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப மூலாதார சக்கரம் என்றால் என்ன, அதன் பயன்பாடுகளை பத்தி பார்க்கலாம். மூலாதாரம் இதுவே 7 சக்கரங்களின் ஆரம்ப சக்கரமாகும். இந்த சக்கரம் தான் குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கு ஆதாரமாகவும் தொடக்கமாகவும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. மூலம் என்றால் பேர், இடம், மையம், ஆதாரம் என்று பொருளாகும். சக்கரமானது ஒரு ஆணோட உடம்புல தண்டுவடத்திற்கு அடிப்பகுதியில் பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில் அமைந்துள்ளது. அதே போல ஒரு பெண்ணோட உடம்புல கருப்பையின் கழுத்து பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது பெண் உறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில் அமைந்துள்ளது இந்த சக்கரம். இந்த சக்கரத்தின் நிறமானது சிகப்பு நிறமாகவும் 4 இதழ் தாமரை போலவும் வடிவம் உள்ளதாகவும் கருதப்படுது. சக்கரத்தோட செயல்பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அனுபவம் மற்றும் தகவல் சேகரிப்பு. புதுசா ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளவும் முடியும். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்ம காலம் பூரா நினைவுல வச்சிருந்து புதுசா ஒரு தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த மூலாதார சக்கரம் இயங்க தொடங்கிக்கின்ற நம்ம உடம்புல இது மட்டும் இல்லைங்க. இந்த சக்கரம் ஒரு மனுஷன் உடம்புல இயங்குறதால அன்றாடமா நம்ம செய்யற வேலைகள், அதாவது பசி மற்றும் தூக்கம் சீரான முறையில நடைபெறும். இந்த மூலாதார சக்கரம் பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்கு நிகரா கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நிலத்தோட சம்பந்தப்பட்டதுதான் இது இந்த மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம் இயங்குறதால நம்ம உடம்புல சிறுநீரகம், சிறுநீர் பை,
மற்றும் முள்ளந்தண்டு எவ்வித பிரச்சனையும் இல்லாம நம்ம உடம்புல சீரா இயங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மூலாதார சக்கரத்தை பத்தி சொல்றதுக்கு. பலவிதமான நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த மூலாதார சக்கரம் தடுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி ஒரு மனுஷன் அன்றாட வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை இந்த மூலாதார சக்கரம் அந்த ஒரு உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் மூலாதார சக்கரத்தை பற்றி சொன்னது போதும்னு நினைக்கிறேன். 7 சக்கரங்கள்ல சுவாதிஷ்டானம், மணிபூரகம் இது ரெண்டையும் பற்றி இன்னும் ஒரு பதிவில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். சிவாய நம.